கேள்வி நான் ஒரு டாபிக் நம்ம ஆரம்பத்துல சில்ட்ரன்ஸ் எல்லாம் அந்த ஸ்கூல்ல அகாடமிக் விஷயம் நம்ம படிக்க வச்சோம். அப்புறம் அவங்க நம்மளே பேரண்ட்ஸ் எல்லாம் போர்ட் பண்ணி ஒரு காலேஜ் பிஇ ஏதாச்சும் ஒரு டார்கெட் பண்ணி அவங்க போர்ட் பண்ணி படிக்க வச்சாங்க. அடுத்த ஜெனரேஷன்ல சில்ட்ரன்ஸ் என்ன பிடிக்கும், என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன பேஷன் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி ஒரு ஸ்கூல்ல எல்லாம் பண்றாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வளர்க்குறாங்க. ஸோ அதான் கரெக்டாக சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு இப்ப இந்த ஆர்டிக்கல் உங்களோட ஆர்டிக்கல் இப்ப என்ன தொழில் செய்வது அதுல நான் ஒரு டீப்பா பார்க்கல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நமக்கு பேஷன் என்ன இருக்கோ அந்த தொழில் நம்ம அதான் மெயின் தொழில் நம்ம செய்யக்கூடாது. மெயின் தொழில் கஷ்டப்பட்டு செய்யணும். பட் பேஷன் ஆக்கிறது செகண்டரி வச்சு கொடுத்துருக்கீங்க. இது உண்மைதானா? டூ டிஃபரெண்ட் கான்செப்ட் இருக்கு. அதாவது நீங்க ஆர்வமான தொழில் நீங்க பண்ணலாம். ஒரு கடைசியில் அடுத்தவங்க ஏதாவது பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிச்சை போடுற நிலையில வந்துடக்கூடாது. அவ்வளவுதான். அதனால நீங்க உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிற அளவுக்கு சில தொழில்கள் கை கொடுக்கும். நீங்க சில ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க நல்லா டெவலப் ஆகி வருவாங்க. அது ரொம்ப ரேரா வரும். யாரோ ஒரு 1000ல் ஒருத்தர் கோடியில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால நமக்கு எது உண்மையிலே நீங்க ஏர்ன் பண்ணணுங்கிற நோக்கத்துல பண்ணணும் போது ஏர்ன் பண்ணுங்கிற ஒரு ஏன்னா இப்ப இது எல்லா இதுகளுக்கு உதாரணமா நம்ம நீங்க ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே கவர்மெண்டே பாத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு சமுதாயமே பாத்துக்கணுங்கிற சூழ்நிலை இருந்துன்னு சொன்னா நீங்க ஏர்ன் பண்ணணுக்கு இந்த அளவுக்கு இப்ப உண்மையிலே நம்ம சமுதாயமே கரெக்டா செயல்படல. கரெக்டா செயல்பட்டுதுன்னா எல்லாரும் இந்த அளவுக்கு உழைச்சிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு 1 hour உழைச்சா கூட போதும். எல்லாருமே நல்லா இருக்கலாம். இது தேவையில்லாத ஒரு அணுகுமுறையில இருக்கிறதுனால ஒருத்தர் 24 மணி நேரம் உழைக்கிறான், ஒரு ஆளு படுத்து தூங்குறான். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. எல்லாருமே உழைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருமே 1 hourக்கு மேல உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே போதும். இது தேவைக்கு அதிகமா உழைக்கிறதுலாம் அவசியமே இல்லை. அது ஆனா இந்த சூழ்நிலையில நம்ம ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுமா தான் இருக்கு. அப்ப நாம ஏதோ ஒரு காம்படிஷன்ல நம்ம பங்கு வர வேண்டியதான் அமைஞ்சு போயிருது. அப்படி அமைஞ்சு போறதுனால என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம ஏதோ சர்வைவலுக்கு நம்மள ஏதோ ஒரு வகையில அப்போ பாதுகான்னு சொல்லி சொன்னா உண்மையான அணுகுமுறை நல்ல சமுதாயம் இருந்துன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு பிடித்தமான வேலையில இருக்கிறதான் கரெக்ட். அது ஆனா அந்த சமுதாயம் இல்ல. அது அப்படி இருந்துங்கன்னா நீங்க நல்ல சமுதாயம் இருந்து நீங்க எந்த விருப்பமான தொழிலா பண்ணலாம்னு சொல்லி சொன்னா ஒரு நல்ல அதாவது அடுத்தவங்க ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு தொழிலா இருந்துச்சுன்னா நீங்க அதுல பண்றதுதான் நல்லது. அதான் உங்களை நல்லா டெவலப் பண்ணும். ஆனா அதுக்குள்ள சூழ்நிலை இல்லை. அப்ப நம்ம காம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம ஆக வேண்டியிருக்கு. இது இல்லைன்னு சொல்லி சொன்னா நாம பார்த்து இப்ப நமக்கு வேணா ஆனந்தமா போயிட்டு இருக்கலாம். பிறகு பிற்காலத்துல எல்லாருமே நம்மளை பார்த்து பரிதாபப்படுற நிலைக்கு நம்ம போயிடும். இப்ப பாருங்க, நீங்க மாணவர்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலுமே படிக்கணும்னு சொல்லி இருக்கும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு படிக்கணுங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க கொஞ்சம் குறைஞ்சவர் தான் இருப்பாங்க. சும்மா விளையாடி ஜாலியா ஏதாவது விளையாடணும், அரட்டை அடிக்கணும் அல்லது ஏதாவது ஒரு பண்ணணுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆட்டிடியூடு தான் நிறைய இருக்கும். படிக்கிறதுக்கு விரோதமா படிக்கிறதை எப்படி அவாய்ட் பண்றதுங்கிற மாதிரிதான் நிறைய பேருக்கு ஒரு ஜாலி வேல போகணுங்கிற அணுகுமுறை தான் நிறைய இருக்கும். அப்படி போனா மனம் போன போக்கில் போற மாதிரி சரியா வராதுல்ல. அது அதனால என்னன்னா செலவுல ஏதாவது ஒரு ஆர்வம் இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு அவங்கள அறியாம டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் ஒரு கலை நுணுக்கங்கள். அது சிலவங்களுக்கு இயல்புலயே பிளட்லயே அப்படி கூட செலவு வந்திருக்கலாம். ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர்லயே ஒரு நல்ல கலை நுணுக்கம் அம்சம் நீங்க பாத்தீங்கன்னா அனாயாசமா படம் வரைகிறது, அனாயாசமா பாடல் நல்லா பாடுறது, அப்படியெல்லாம் ஆற்றல்கள் டெவலப் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்ல சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுல வளர்றது நல்லதுதான், தப்பு ஒண்ணும் கிடையாது. பட் அதுக்குள்ள சூழ்நிலை இல்லை. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு ஏர்ன் பண்றதுக்கு ஒரு இதுவும் இதை நீங்க ஒரு பொழுதுபோக்காது. அதுக்காக உங்க இன்ட்ரெஸ்ட் நீங்க இது பண்ண வேண்டாம். உங்களை ஒரு மனசை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கோ உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கோ நீங்க ஹாபியாவும் நீங்க ஒரு ஹாபியா வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு பிடித்தமானதை ஹாபியா வச்சுக்கிடுங்க. சப்போஸ் அதுவே கிளிக் ஆயிட்டுங்கன்னா நீங்க அதே கூட ஃபுல் டைம் ப்ரொஃபஷனா கூட வச்சுக்கலாம். சிலவங்களுக்கு அப்படி வந்துருது. அது ஃபுல் டைம் ப்ரொஃபஷனா வச்சுக்கலாம். நீங்க அந்த ஆர்டிகிள் முழுசும் படிக்க பாக்கலையா? அதான் இன்னொரு உங்களுக்காக தான் ஒருத்தர் படிச்சு காட்டுறாரு, அதை கேட்டுக்கிட வேண்டியது. அந்த ஆடியோ என் பண்ணல நடுவில் வரப்ப